Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு சொன்னால், காலையிலேருந்து நைட் வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு யோசனை ஆயிக்குமென்னா காலை சாப்பாடு என்ன செய்கிற, பகல் சாப்பாடு என்ன செய்கிற, ராவு சாப்பாடு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஆரோக்கியமாகவும் மிக்கணும், அதோட டேஸ்ட்டாகவும் மிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அப்போ இன்றைக்கி 4 நாளைக்கு ஆரோக்கியமாக செய்யக்கூடிய டின்னர் ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, பொலஸ் மசாலா, அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, மாசி சம்பல். உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும் டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் கடைகளில் கூட எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கலும். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்டில் இருக்குது, இப்பாகமோ மல்டி ஸ்டோர் தமுள்ள ரோட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் பானகமோ மல்டி ஸ்டோர் பிரான்ச்லேயும் உங்களுக்கு எடுத்துக்கலும். அதோட நமடகாவத்தை ஜவுஃபர் ஸ்டோர்ஸில் எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலும். ஃபசா ஃபுட், பாரம்பரிய சுவையின் ஞாபகம். இன்றைக்கி வந்துட்டு முதலாவதே பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு சப்பாத்தி தான். சப்பாத்தி அப்படின்றத சொல்கிறத விட என்ன சரி ஒரு ஆட்டாமா ரொட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் ராவையில் லைட்டாக சாப்பிட்டா நல்லைக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்போ லைட்டாவோட இந்த ஆரோக்கியமாக பீட்ரூட் போட்டு இந்த சப்பாத்தி நான் செஞ்சுக்கிறேன். இது பெரிய ரெசிபி எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு சும்மா அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த சப்பாத்திக்கு உங்களுக்கு பீட்ரூட், அதுக்கப்புறம் கேரட், என்ன சரி பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நல்லா அரைச்சி போட்டு செஞ்சுக்கலும். அதுக்கு நான் எப்போவுமே வந்துட்டு கிழங்கு இந்த மாதிரி வதக்கி எடுப்பேன். பிள்ளைகளுக்கு விருப்பமாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கிழங்கோடைய அந்த சைஸில் வந்துட்டு நான் பீட்ரூட்டையும் கட் பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த கலருக்கு வந்துட்டு விருப்பமாக பிள்ளைகள் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு ஆட்டாமா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பீட்ரூட்டை உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து நல்லா குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நைஸாக நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மாலை சேர்த்து நல்லா பிசைஞ்சு பாருங்கள். தண்ணி வந்துட்டு நல்லா போதுமாக வரும், அந்த பீட்ரூட்லேயும் தண்ணிக்கும் இல்லையா? அதெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா இறுக்கமான மாவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு வந்துட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துடணும். பிசைஞ்சிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி இப்படி குழி பிடிச்சி வச்சு உங்களுக்கு செய்யவும் மேலும், அப்படி இல்லாட்டி உடனேவும் உங்களுக்கு செஞ்சுக்கலும். சப்பாத்தி அப்படின்னு சொன்னால் நிறைய எண்ணெய், நெய் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி செய்வாங்க. நான் வந்துட்டு அதை எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஆனாலும் இதை எப்படி நல்லா பொங்கி வரத்துக்கு செய்கிற அப்படின்ட்டு சில டிப்ஸும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் சப்பாத்தியை வந்துட்டு நல்லா ஒரு கணக்கான சைஸுக்கு இப்படி தட்டி எடுத்து நல்லா சூடான ரொட்டி கல்லை போட்டு 2 பக்கமும் வாட்டி எடுத்துடணும். வாட்டி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் இப்போ நான் காட்டுற மாதிரி அடுப்பில் வச்சு 2 பக்கமும் இப்படி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது நல்லா பொங்கி வந்துடும். அப்போ வந்துட்டு சப்பாத்தி நல்லா சாஃப்டாயிக்கும். இன்ஷால்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பேனில் போட்டுமே பொங்கி வர வைக்கலும். ஆனால் இப்படி செஞ்சீங்கன்னா லேசாகவே பொங்கிடும். அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்றைக்கு எங்களுக்கு வந்துட்டு இந்த சப்பாத்தியும் அதுக்கப்புறம் கிழங்கு பீட்ரூட் வதக்கலும் தான். இன்ஷால்லா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்ததாக நாங்கள் லேசாக செய்யக்கூடிய ஒரு உப்புமா ரெசிபி ரவை வச்சு எப்படி செய்கிற அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த உப்புமா செய்கிறதுக்கு முதலாவது ரவையை வந்துட்டு நல்லா கலராக மணமாக வரத்துக்கு ஒரு 3-4 நிமிஷம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துடணும். வறுத்து அதை வேறு பாத்திரத்துக்கு நீங்கள் அப்படியே மாற்றி வச்சுருங்க, இல்லாட்டி கருகிரையில். அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகை வெடிக்க விட்டுட்டு கொஞ்சம் உளுந்து விதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, ரம்பை, அதுக்கப்புறம் வெங்காயம், கஜு, ரட்டை கஜு அந்த மாதிரி கூட உங்களுக்கு வறுத்தது சேர்த்துக்கலும், நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு கலர் வரத்துக்கு வதக்கிக்கணும். இடையில கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசம் போயிட்டு நல்ல ஒரு பொன்னிறம் ஆகிறதுக்கு வதக்கி எடுத்துடணும். இப்படி நல்லா வதங்கி வரக்கலை வந்துட்டு நீங்கள் பச்சை கொச்சிக்காய் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியெல்லாம் வந்துட்டு நான் சேர்க்குறல, உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சேர்த்துக்கலும். அதோட உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ், நான் இன்றைக்கி கேரட், லீக்ஸ், போஞ்சிக்காய் இந்த மாதிரி எல்லாம் நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு கோவாவும் சேர்த்திக்கிறேன். குட்டியாக இப்படி நல்லா அரைஞ்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் வந்துட்டு விளங்காமே சாப்பிட்டுவாங்க.
நல்லா நிறைய மரக்கறியோட கொஞ்சம் உப்பு சேர்த்து லேசாக வதக்கிக்கணும். இடையில கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் போட்டுக்கலும். அப்படி இல்லாட்டி மஞ்சள் இல்லாமல் கூட இந்த உப்புமா உங்களுக்கு செஞ்சுக்கலும். லேசாக வதங்கி வரக்கலை தேங்காய் பால் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு நல்லா கட்டி பாலும் இல்லாமல் தண்ணி பாலும் இல்லாமல் நல்லா இடப்பதத்துக்கு புளிஞ்செடுத்து அதை ஊற்றி கொஞ்சமாக இப்படி கொதிக்க விடணும். லேசாக கொதித்து வரக்கலை ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற ரவையை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளற ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நல்லா கிளறிட்டே இருக்கக்கலை ரவை வந்துட்டு அந்த பாலெல்லாம் இழுத்து இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்திக்கும். அதுக்கப்புறம் நெருப்பை வந்துட்டு நல்லா குறைச்சிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஈரத்தன்மையெல்லாம் அப்படியே இல்லா பேத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சில பேருக்கு வந்துட்டு நல்லாவே இது உதிரியாய்க்க விருப்பம் அப்படின்றவங்க பால் ஊற்ற முன்னுக்கு ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உதிரியாக எவ்வளோ வைக்கணுமோ அந்த அளவுக்கு லேசாக கொஞ்சமாக பால் ஊற்றி கிளறி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னமுமே இது வந்துட்டு உதிரி உதிரியாக அவங்களுக்கு ஈக்கும். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கல. நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த உப்புமா சிக்கன் கறியோட தான் சர்வ் பண்ணிக்கிறேன். சிக்கன் கறி இல்லாட்டி பீஃப் கறி அந்த மாதிரி ஆணத்துகளோட சர்வ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ஒரு ரவை புட்டு சாப்பிட்ற மாதிரி அப்படி ஈக்கும். பாலானம் விருப்பம் அப்படின்னு சொன்னால் பாலானத்தோட கூட உங்களுக்கு இதை சர்வ் பண்ணிடலும். இல்லாட்டி இப்படியே சாப்பிட்டா கூட இது நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஆரோக்கியமாக டேஸ்ட்டாக அதோட லேசாக செய்யக்கூடிய இந்த குரக்கன் இட்லி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு முதலாவதாக இந்த குரக்கன், அதுக்கப்புறம் உளுந்து விதை, அதுக்கப்புறம் அரிசி எல்லாத்தையும் கழுவி ஒண்டுக்குள்ளே அப்படியே ஊற போட்டுறணும். அதோடய கொஞ்சம் வெந்தயம் விதைகளையும் போட்டு 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் இதை ஊற போட்டுறணும். அஞ்சு ஹவர்ஸுக்கு பிறகு இது வந்துட்டு நல்லா ஊறிக்கும். இப்போ தான் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அவல் சேர்த்துக்கணும். அவல் சேர்த்து அதே ஊற வச்ச தண்ணிக்குது இல்லையா, அதை இப்படியே ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இந்த அவலை ஊற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா தாராளமாக போதும். உங்களுக்கு அவலுக்கு பதிலாக தாராளமாக சமைச்ச சோறு அதே அளவு சேர்த்திங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த இட்லி வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வரும். விதையெல்லாம் மிக்குது இல்லையா, அதை மிக்சியில் போட்டு அந்த ஊற வச்ச தண்ணியே ஊற்றி நல்லா அரைச்சிடணும். உங்களுக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கலுமோ அந்தளவு நைஸாக இதை அரைச்சி எடுத்துடணும். அப்படியே அரைச்சிட்டீக்கலே நாங்கள் ஏற்கனவே ஊற வச்சு இந்த அவல் மீக்குது இல்லையா, அதையும் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துடணும். சோறு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சமைச்ச சோறை இடையில போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி அவல் தான் சிவப்பவல் சேர்த்திக்கிறேன். சேர்த்து இப்போ நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது இல்லையா, உங்களுக்கு பார்த்தா விளங்கும். மிச்சம் தண்ணி மாதிரியும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இப்போ நான் காட்டுற இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் கையை வச்சு இப்படி நல்லா அடித்து பிசைஞ்சிடணும். இப்போ இதை ஒரு ஈரமான துணி வச்சு கட்டி 8லேருந்து 10 மணித்தியாலம் இதை வந்துட்டு நல்லா புளிக்க விட்டுறணும். நல்லா புளிச்சதுக்கு பிறகு இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு விளங்கும் இல்லையா, இப்படி நல்லா புளிச்சதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அடியிலேருந்து லேசாக கிளறி விட்டுறணும். மிச்சம் ஃபாஸ்ட்டாக கிளற வேணாம். நான் காட்டுற மாதிரி லேசாக எல்லாம் கிளறி விட்டதுக்கு பிறகு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அப்படி இல்லாட்டி ஒரு துணி வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி ஏற்கனவே தண்ணியை வந்துட்டு கொதிக்க வச்சுருங்க. அப்போ நல்லா கொதிச்சதுக்கு பிறகு இட்லி தட்டெல்லாம் இறக்கி 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷத்துள்ளுக்கு இது வந்துட்டு நல்லா வெந்துடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு இறக்கி சர்வ் பண்ணிடலாம். இந்த இட்லி வந்துட்டு நீங்கள் வளமையாக செய்கிற அந்த வெள்ளை இட்லியை விட அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட் ஆகிக்கும். இன்ஷால்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த இட்லியோட சாப்பிட்றதுக்கு நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். உங்களுக்கு வந்துட்டு சட்னியோட அப்படி இல்லாட்டி என்ன சரி ஒரு கிரேவிக்குது அப்படின்னு சொன்னால் அதுகளோட கூட உங்களுக்கு சர்வ் பண்ணலும். கட்டாயம் இன்ஷால்லா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி செய்கிறதுக்கு நீங்கள் குரக்கன் மா யூஸ் பண்ணுறதை விட விதை வாங்கி யூஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் தான் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதை சுற்றி மிச்சம் கஷ்டம் இல்லை. உங்களுக்கு எல்லாத்தோடையும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லாவே அறப்பட்டுரும். அப்போ கட்டாயம் விதை வாங்கியே செஞ்சு பாருங்கள்.
அடுத்ததா லேசா செய்யக்கூடிய ஒரு கொத்து ரொட்டி ரெசிபி எப்படி செய்றா அப்படின்னு பார்ப்போம். கொத்து இதெல்லாம் வந்துட்டு நாங்க கடைகள்ல நான் வாங்கி எடுப்போம். அது வந்துட்டு ஆரோக்கியத்துக்கும் அவ்வளோவா நல்லதா இல்ல. அத சுட்டி நான் ஆட்டா மாவு வச்சு எப்பவுமே இந்த மாரி ஃபர்ஸ்ட்டா சப்பாத்தி மாரி செஞ்சுட்டு, அத கட் பண்ணி தான் கொத்து செய்வேன். அப்ப அந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெசிபியையும் இந்த கிளிப்பா இந்த வீடியோல சேர்த்திக்கிறேன். ஃபர்ஸ்ட்டா வந்துட்டு நீங்க ஆட்டா மாவு வச்சு இந்த மாரி ரொட்டி மாரி செஞ்சு எடுத்துறணும். உங்களுக்கு ஆட்டா மாவு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா, மைதா மாவு போட்டு கூட உங்களுக்கு செய்யலும். செஞ்சதுக்கு பிறகு இத இப்படி குட்டியா கட் பண்ணி எடுத்துறணும். இந்த மாரி குட்டியா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, டேஸ்ட் வந்துட்டு நல்லாருக்கும். அந்த உப்பு புளியெல்லாம் நல்லா பிடிக்கும் இல்லையா? அத சுட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அத கட் பண்ணி வச்சதுக்கு பிறகு, இப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு, அதில முட்டை 2 இந்த மாரி உடைச்சு ஊத்தி நல்லா இப்படி பொரிச்சுக்கணும். அப்பதானே அந்த பிலால் வாசமெல்லாம் வந்துட்டு இல்லா போகும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏத்த மாரி சேர்க்கையிலும், கட்டர் தூளும் தானே உங்களோட காரத்துக்கு ஏத்த மாரி இப்படி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துறணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போறதுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு, இந்த கொத்து ரொட்டி செய்றதுக்கு எப்பவுமே லீக்ஸை இப்ப நான் காட்டுற மாரி நீட்ட வாக்குல கட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா, அது பார்க்குறதுக்கு அழகாய்க்கும். அதோட டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாய்க்கும். அப்ப கேரட்டையும், லீக்ஸையும் நல்லா நீட்ட வாக்குல கட் பண்ணிட்டு, இப்படி சேர்த்துக்கோங்க. இதோட அளவுகள் வந்துட்டு உங்களுக்கு விரும்பின அளவு சேர்த்துக்கலாம். சில பேர் வந்துட்டு நிறைய போட்டாலும் சாப்பிடுவாங்க. சில பேர் கொஞ்சம் போட்டா தான் சாப்பிடுவாங்க. அப்போ உங்களுக்கு விரும்பின அளவு சேர்த்துக்கோங்க. அதோட தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழம் உண்டு சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா, புளிப்பு வந்துட்டு இந்த அளவுக்கு போதுமா வரும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் கொஞ்சமா சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அதோட வெங்காயத்த கொஞ்சம் இப்படி நான் காட்டுற மாரி கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு, உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னா, கோழிய வந்துட்டு இப்படி பொரிச்சு டீப் ஃப்ரை பண்ணி, அத இப்படி துண்டுகளா பிச்சு இந்த மாரி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு, எண்ணெய் நிறைய டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்ல அப்படின்றவங்க வந்துட்டு, குட்டி குட்டி பீஸஸ வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துறணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ரொட்டி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, உப்பெல்லாம் போதுமைக்குதா அப்படின்ட்டு பார்த்து உங்களுக்கு இந்த ஸ்டேஜில போட்டுக்கலாம். கட்டாயமா நாங்க கொத்து செய்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சிக்கன் கறி ஆனமோ, அப்படி இல்லாட்டி இறைச்சானம் அந்த மாரி சேர்க்கணும். நான் இன்றைக்கு சிக்கன் கொத்து செய்றேன் அப்படின்றதால, ஏற்கனவே சிக்கன் கறி கொஞ்சம் இப்படி ஆனமா ஆக்கி வச்சிருந்தேன். அப்ப அதையும் போட்டு, இப்ப நான் காட்டுற மாரி இப்படி கொத்தி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நல்லா டேஸ்ட்டான கொத்து ரெடி ஆயிரும். இப்ப இந்த ஸ்டேஜ்லயே கொஞ்சம் கருவேப்பிலை, ரம்ப தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்ப நல்ல மணமாய்க்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்கன் கறி கிரேவியோட சர்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நல்லா பெர்ஃபெக்ட்டான கொத்து வந்துட்டு உங்களுக்கு வீட்டிலேயே ஆரோக்கியமா செஞ்சு கேளுமைக்கும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. இந்த அளவுல ஆரோக்கியத்தை அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.